வாய் மூடி இருப்பார்களோ, யார் வாய் மூடி இருப்பார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். கருத்துக்கள் அழகாக வேண்டும் என்ற இந்த தலைப்பை நீங்க நல்லா இணைச்சி பாருங்களேன். அன்னை உம்மு சலமா இருந்தால் மாத்திரம் அன்றைக்கு ஒரே ஒரு பொடி இப்படி மாத்தி யோசிச்சுட்டாங்கன்னா, இதே 1400 சஹாபாக்களோடு என் கணவர் வந்து விட்டார், மக்களுக்கு குறைஷிகள் அவமானப்படுத்துவதை போன்று நடக்கிறார்கள், இதை நாம் விடக்கூடாது. அங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா இங்க 1500 பேர், ஒரு பெரிய பலம். இந்த பலத்தை பயன்படுத்தி ஒரு சண்டையை உண்டாக்க முடியும், இந்த பலத்தை பயன்படுத்தி ஒரு விதமான குழப்பத்தை உண்டாக்க முடியும். ஆனா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அது எதுவுமே செய்யல, சுமூகமாக அற்புதமாக அந்த பிரச்சனையும் சரி செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வும் குறைஷிகளுக்கு மத்தியில் அந்த விரோதத்தையும் நீக்கினார்கள். அந்த சபையை அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அற்புதமாக கையாண்டார்கள் என்று வரலாற்று நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இது அரசியல் களமாக, அரசியல் முடிவுகள் தெரியக்கூடிய ஒரு நெருக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2-3 தினங்களில் எந்த அறிவிப்பு வந்தாலும், அது நல்ல அறிவிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பிறரை பாதிக்கக்கூடிய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, நான் இதை ஏன் ஒரு அழுத்தம் திருத்தமாக அது சும்மாவிலே பேசப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்குள்ள வாலிபர்கள்ட்ட வேகம் தான் இருக்கு, விவேகம் இல்லை, அறிவுதான் இருக்கு. ஆனால் எப்படி சிந்திக்கின்ற அந்த கூர்மையான அந்த மெத்தட தெரிகிறது இல்லை. யாருக்கு பின்னாடி போகணும், யாரை நேசிக்கணும், யாரை பின்பற்றணும், யார் நமக்கு பாதுகாப்பாளர் என்பதை எல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் ஏதோ ஒரு மோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு வயாதாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சாதகமாக அமையாமல் பாதகமாக போனால் சமூக வலைதளங்களிலே நம் இஸ்லாமிய சமூகம் இஷ்டத்துக்கு கருத்துக்களை அள்ளி விடுவாங்க. அதே போல பொதுவெளிகள்ல இஷ்டத்துக்கு கருத்துக்களை அள்ளி விடுவாங்க. அது குடும்பத்துல பெரிய சண்டைகள் வரும். தேர்தலுக்கு முந்தின நாளே நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய சமூக வலைதளங்கள்ல எத்தனை இஸ்லாமிய பெண்கள் தங்கள் வீட்டு கணவன்மார்கள் மிரட்டுறாங்க, நீங்க நான் சொன்னதுபடி செய்யலன்னா உங்களுடைய உணவுல கண்டிப்பா விஷத்தை கலப்பேன். அல்லது எத்தனையோ குடும்பங்கள்ல குழந்தைகள் நீங்க நாங்க சொன்னதுபடி கேட்கலன்னா நாங்க உங்களை என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்க உங்களை என்ன வேணாலும் பண்ணுவோம், தந்தை என்று கூட பார்க்க மாட்டோம், தாய் என்று கூட பார்க்க மாட்டோம். இப்படி கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம் சிறார்களை, நம் வீட்டு இளவர்களை, எதிர்கால தலைமுறைகளை ஒரு சாதாரண ஒரு அறிவிப்புக்காக அல்லது ஒரு வெற்றி தோல்விக்காக நம் பிள்ளைகளை சமூகத்தில் ஒரு குழப்பத்தில் கொடுத்து சிக்க வைப்பதா? இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது அழகானதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் எந்த சொல்லை சொன்னாலும், எப்படிப்பட்ட சொல்லை சொன்னாலும் அந்த சொல் அழகானதாக இருக்க வேண்டும், அற்புதமானதாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்துல கருத்து என்ற பேர்ல நிறைய பேர் இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்தபடியா அள்ளி விடுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்க. எத்தனையோ தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் பகிரப்பட்டு நிறைய வாலிபர்கள் அடிமறியுமா, எத்தனையோ வாலிபர்கள் கையில ஆயுதங்களோடு இரு தரப்புல மோதல் ஏற்பட்டு யாரோ தலைவர்களுக்காக, யாரோ வெற்றி தோல்விக்காக இன்னைக்கு நம் சமூக இஸ்லாமியர்கள் தவறான வழியில் போயிட்டு இருக்கிறார். அதனால எப்படிப்பட்ட அறிவுகள் வந்தாலும் நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரசூல் சொன்னதை போன்று சதீரா நம்முடைய சொல்லை அழகானதாக நேர்மையானதாக ஆக்கிக் கொள்வது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். பெருமானார் சொன்னதை போன்று அத்தீனுன் நசீஹா, இந்த மார்க்கம் இருக்கிறதே ஒரு அற்புதமான மார்க்கம், உபதேசம் செய்யக்கூடிய மார்க்கம், நசீஹத் செய்யக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கம் நமக்கு நல்லதை மாத்திரம் தான் உபதேசம் செய்கிறது, என்றைக்கும் தீயதை நமக்கு சொல்லவே இல்லை. எனவே நான் சொல்லக்கூடிய எந்த கமெண்டா இருந்தாலும், எந்த விதமான கருத்துக்களா இருந்தாலும் அது 1-10 வாட்டி யோசிங்க. அது பேஸ்புக்கா இருந்தாலும் டக்குன்னு தட்டி விட்டுறாதீங்க, அது வாட்ஸ்அப்பா இருந்தாலும் டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாதீங்க, அது ஒரு பொது வழியா இருந்தாலும் இஷ்டத்துக்கு யோசிக்காம வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஏன்னா சமூகத்துல எத்தனையோ அமைப்பை சேர்ந்தவர்கள் பலவிதமான கோபத்தில் இருக்கிறார்கள், பலவிதமான சதி வலைகளில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் அது என்ன வேண்டுமானாலும் மாறலாம் என்பது எத்தனையோ ஒரு மோசமான அபாயத்திற்கு தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று நாம் எதை சொன்னாலும் அதை அழகானதாக நேர்மையானதாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு கட்டுப்பாடு போடுங்க. மே 4ஆம் தேதி என்ன வேணாலும் ஆகலாம்,
வேணாலும் மாறலாம், யார் எந்த முடிவுகள் வேண்டுமானாலும் எழுதலாம். எந்த விதமான கெட்ட செய்தி முஸ்லீம் சமூகத்துடைய காலத்துக்கு வந்துடக்கூடாது. இந்த தலைவருடைய தோல்விக்காக இந்த முஸ்லீம் வீட்டை இட்டு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சமூகத்துல ஒரு செய்தி வந்தா அது எவ்வளவு பெரிய அவமானம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. ஒரு சரியத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் துனியாவுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய ஈமானுடைய வாழ்க்கையை விட்டு விடுவதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க, ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க இந்த உலகத்துல வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து முடிக்கிற தருணத்துல முஸ்லிம்களாகவே மௌத்தா போங்க. முஸ்லிம்களை தவிர்த்து வேற எந்த நிலையில நீங்க மௌத்தா போகணும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். அப்படி என்றால் ஒரு வெற்றி தோல்விக்காக நாம் நம் உயிரை மாய்த்து கொண்டாலோ அல்லது பிறருடைய உயிரை நாம் எடுத்து விட்டாலோ அது தொலைல போய் முடிந்துவிடும், இல்லாவிட்டால் கருத்துறையில போய் முடிந்துவிடும். இந்த இரண்டும் ஆக பெரும் பாவம் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம் வீட்டு பெற்றோர்கள், நம் வீட்டு சிறார்களையும், நம் வீட்டு இளைஞர்களையும் இப்பொழுதே பக்குவப்படுத்தி வையுங்கள். இப்பொழுது அதற்கு புத்திமதி சொல்லி வையுங்கள். எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஈமான் பஸ்ல 2 வார்த்தை வரும், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நல்லது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு, கெட்டது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இங்க பிரச்சனை என்னன்னா, முஸ்லிம்கள் மக்களும் மதுசாக்கள்ல ஓடக்கூடிய அந்த அடிப்படை கடமைகளை அந்த வயசுல மட்டும் ஓடிடுறாங்க, அதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கிறதுல. நம்மள எத்தனையோ பேர் ஏஜ்ல வாழ்ந்துக்கிறோம், 20ல இருந்து 70 80 தொட்டவங்களா இருக்கிறோம். நைட்ல தூங்க போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் 20 வயசு தாண்டவங்க ஈமான் முஜ்மலுடைய அர்த்தத்தை விளங்கி, அதாவது ஈமான் பசங்க அர்த்தத்தை விளங்கி வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமா? ஈமான் பசங்க அல்ல 2 வார்த்தையை பேசுமா, ஒரு கதிரி கைரி ஷர்ரிஹி. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய புறத்துல தான் வருது. வெற்றி தோல்வி என்று நம்முடைய கையில் அல்ல, அதை முடிவு செய்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படை ஈமான் அகீதாவிலே நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் புத்திமதி சொல்வது நம்முடைய தலையான கடமையாக இருக்கிறது. ஏன்னா இப்பவே பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, கேட்டா புரிஞ்சுட்டாங்க, ரெடியா இருக்கிறாங்க. ரிசல்ட் வருகிற பொழுது அது நம்ம தலைவனுக்கான ரிசல்ட் இல்லைன்னா எத்தனை மண்டை ஓடையும் தெரியாது. அது சிரிக்கிறதுக்காக வேண்டியோ அல்லது நேர நடத்துறதுக்காக வேண்டியோ நான் சொல்லல. ஒரு அசாதாரண சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலம் நாம் முன்னாடி இருந்த காலம் போல அல்ல இப்பொழுது காலம். அரசியல் காலமாக இருந்தாலும் முன்னெல்லாம் அரசியலை ஜெயித்தவர்கள் வெற்றி தோல்வி என்றால் கை கொடுப்பார்கள், சகோதரர்களை போட்டு கட்டி அணிப்பார்கள், எங்கு பார்த்தாலும் முகமுணர்ச்சியோடு பேசுவார்கள். ஆனா இப்போ அந்த அரசியல் அப்படி கிடையாது. தலைவர்கள் வேண்டுமானால் நெருக்கமாக இருக்கலாம், ஆனா அடிமன்றத்தில் தொண்டர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்கிறார்கள், மோசமான குணத்தில் இருக்கிறார்கள். ஒரு நாள் தோல்வி என்று வந்து விட்டார், நம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த வாலிபர்கள் மீது எந்த விதமான புகாரும் வரக்கூடாது. நீங்க அந்த கட்சியிலே இருந்தாலும் சரிதான், அவர்கள் உங்களுக்கு தலைவராகவே இருந்தாலும் சரிதான், அது தோல்வியாகவே அமைந்தாலும் சரிதான், நீங்க ஒரு கதிரி கைரிஹி ஷர்ரிஹி என்ற கோட்பாட்டில் நிற்கணும். இஸ்தத்துல்லா, அல்லாஹ்வை பயந்து நடக்கணும். அத்தீன் நசியா, மார்க்கம் உங்களுக்கு உபதேசம் செய்யுது. தளபதி அல்ல ஷரியத், புரியுதுங்களா? நமக்கு தலைவர்கள் அல்ல ஷரியத், நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம், நமக்கு வழிகாட்டுதல் ஷரியத். உலக வாழ்க்கையில் அரசியல் தேவை என்றதுக்காக வேண்டிதான் அதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரசியல் வெற்றி தோல்விக்காக குறிப்பாக பெரியவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள், கடந்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். ஆனால் இளம் தலைமுறையினர்கள் பைத்தியமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். நிறைய பார்க்க முடியுது, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, வலைதளங்கள்ல. இன்னைக்கோ வர வேண்டிய ரிசல்ட்டுக்கு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் பாலிபர்கள் இப்பவே பைத்தியத்துக்கு டைம் எடுக்கிறாங்க. தலைவர் வரலன்னா நான் என்ன செய்வேன், கண்டிப்பா பைத்தியமா மாறிடுவேன். அதை யாரும் ஒன்று பண்ணிடுவேன் என்று சொல்லி பெற்றோருடைய உழைப்பை மதிக்காமல், நமக்காக பெற்றோர்கள் வாழ்கிறார்கள் என்ற அந்த உணர்வுகளை மதிக்காமல் இன்னைக்கு ஒரு தலைமுறை, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த சிறார்கள் உருவாகிட்டார். கேள்வி கேட்கக்கூடிய சின்ன பிள்ளைகிட்ட மைக்க நீட்டி கேட்கும் பொழுது அவனுக்கு 7 வயசு தான் இருக்கும். அரசியல்னா என்னன்னே தெரியாது, அரசியல்னா என்ன நாகரிகமும் புரிய, அரசியலுடைய அந்த ரங்க வெளிரங்க எதுவுமே தெரியாது. ஒரு 7 வயசு பாலகன்
ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு தலைவரை விமர்சிக்கிறான் என்றால், அல்லது அரசியல் தலைவர்களை வாய்ப்பவர்கள் எல்லாம் பேசுகிறான் என்றால், அதற்கு காரணம் யாரு? ஒரு அபாயகரமான சூழல் தான் இன்றைக்கு சமூகம் போய் கொண்டிருக்கு. அதனால்தான் அல்லாஹ் சொன்னா, சரிதா, நீங்கள் எந்த சொல்லை சொன்னாலும் நேர்மையாக சொல்லுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட உபதேசம் செய்தாலும் அது மாற்றம் உங்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக தான் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வாழும் காலம் எல்லாம் முஸ்லிம்களாகவே வாழுங்கள். நீங்கள் மரணிக்கும் வாயிலும் முஸ்லிம்களாகவே நுழையுங்கள். யாரோ ஒரு வெற்றி தோல்விக்காக உங்கள் ஈமானை நீங்கள் இழந்து விடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசி காண்பிக்கிறார். அன்றைக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மாக்கியம் ஒரே ஒரு மொழி இல்லை இல்லை என்று நின்றிருந்தால் இன்னைக்கு வரலாற்று ஒரு கருப்பு புள்ளி விழுந்திருக்கும். உதைபியா உடன்படிக்கையில் 1400 சஹாபாக்கள் உம்ரா செய்ய வந்த அந்த தருணத்தில் மக்கா குறைஷிகளோடு சண்டையிட்டார் என்று வரலாற்று ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்கும். அதையெல்லாம் விடாமல் முழுமையாக பாதுகாத்தவர்கள் தான் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வரலாற்று முழுக்க எத்தனையோ நிகழ்வுகள் பெருமானார் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையை முதன்மையாக அறிந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கருத்துக்களை அழகாக பதிவு செய்கிறார்கள். அதே போன்று உழைப்புகள் உன்னதமாகட்டும்.